பெயர் சபா ஜெப வீடு அன்னை நகர் கள்ளிக்குளத்துல நம்ம அழகிய ஆண்டவராலே கட்டி கொடுக்கப்பட்ட தேவாலயம் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிற இந்த பெயர் சபா ஜெப வீட்டில் பாருங்க, ஆண்டவருடைய தரிசனத்தின் பிரகாரம், ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கின் பிரகாரம், ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளையின் பிரகாரம் கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் கடைசி 30ஆம் தேதி வரைக்கும் 3 நேரம் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. தானியேலின் ஜெபமாக அந்த ஜெபத்தை நாம் பெயரை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் தானியேல் 3 நேரம் தவறாமல் ஆண்டவரை பார்த்தவன், ஜெபிக்கக்கூடியவன். அதே போல ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசனம் இந்த மாதம் முழுவதும் சபை மக்களோடு இணைந்து 3 நேரம், காலையில் 5லிருந்து 6, மத்தியானம் 3லிருந்து 4, அதே போல இரவு 7 to 8 1 மணி நேரம் வைத்து 3 நேரம் சபையில ஆலயத்துல நமக்கு அந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எதற்காகனா, வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள் மாறுவதற்காக, கிராமங்கள் ரட்சிக்கப்படணும், சுற்றி அநேக கிராமங்கள் இருக்கிறது, அதை ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் கர்த்தருடைய சமூகத்துல வரணும், தேசத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக பல்வேறு ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தானியேல் 3 வேளை தேசத்திற்காய் ஜெபித்தான், அநேக காரியத்திற்காய் தானியேல் ஜெபித்தான். ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பு மாத்திரம் அல்ல, அவனுடைய சிங்கக்கெபியின் அனுபவம், பல போராட்டங்கள் மத்தியில தானியேலோடு கர்த்தர் இருந்ததுனால அவனை யாராலும் அசைக்க முடியல. அந்த ராஜாவே தன்னுடைய கைப்பட எழுதின ஒரு கடிதத்தை தானியேல் 6வது அதிகாரத்துல நீங்க படித்து பார்க்க முடியும். தானியேலின் தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், அந்த தெய்வத்தை ஜனங்கள் எல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்க சேவிக்க வேண்டும் என்று ராஜாவே அந்த தேசத்து ஜனங்களுக்கு கட்டளை கொடுப்பதை தானியேல் 6ல் நீங்க பார்க்க முடியும். இதே போலதான் நம்ம 3 வேளை ஜெபிக்கும் போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவது மாத்திரம் அல்ல, தேசத்தின் சிறையிருப்பு, கிராமத்தின் சிறையிருப்பு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் மாபெரும் எழுப்புதலை உங்க மூலமாய் கர்த்தர் செய்வார். அதற்காக தான் அந்த ஜெபம் நம்ம ஆலயத்துல ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. முடிஞ்சவங்க, அருகாமையில் இருக்கிறவங்க இந்த ஆலயத்துல வந்து அந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. 6 மணி, காலையில் 5லிருந்து 6 மணி வரைக்கும், மத்தியானம் 3லிருந்து 4, அதே போல இரவு 7 to 8 மணி வரைக்கும் இந்த ஜெபம் இந்த பெயர் சபா அன்னை நகர் கள்ளிக்குளம் பகுதியில் நடந்து கொண்டு இருக்கிறது. தவறாமல் கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்க. சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். God bless you.